படத்தை பார்க்காம கருத்து சொல்லிக்கிறது அறவேக்கட்டத்தனமாக தான் நான் நினைக்கிறேன். அது சரியானதாக இப்போ இருக்கா இல்லையா? எவ்வளோ நீங்கள் சோஷியல் மீடியாவில் வந்து டாஸ்மார்க்கில் போய் யூனிஃபார்மில் வந்து வாங்குற மாதிரி நீங்கள் காமிச்சிருக்கீங்க, உங்கள் நியூஸ் மீட்டில் காமிக்கலையா? அப்போ காமிக்கக்கூடாதுங்கிறீங்களா? தமிழ்நாட்டில் தியேட்டர் டிமாண்ட் இருந்துகிட்டே இருக்குது. நிச்சயமாக இந்த வருடத்துலேருந்து ஒரு 3 வருடத்துக்குள்ளே இன்னொரு 1000 தியேட்டர்கள் வந்து உருவாகும். இதை தடுக்க முடியாது. இப்போ ஏஐ வந்துட்டு இருக்கிறது சாதகமாக பாதகமாக என்ன மாதிரி நினைக்கிறீங்க? எல்லாம் சாதகம் தான். அது எப்படி பயன்படுத்துங்கிறத பிடிச்சி தான். இந்த விஞ்ஞானம் எப்பவுமே அழிவை நோக்கி பயணிக்காது. பயன்படுத்துகிறவங்களோட மண்டை வந்து சரியா இல்லைன்னா அது அழிவை நோக்கி பயன்படுத்தும். அதனால ஏஐங்கிறது மிக சிறப்பான ஒன்று. இல்லை சார், இப்போ பழைய நடிகர்களை வச்சு இப்போ நடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க இல்லையா? அப்போ வந்துட்டு புதிய நடிகர்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. புதியதை தடுக்க முடியாதுமா. புதிய வளர்ச்சியை யாரும் தடுக்க முடியாது. பழசு அது வந்து கொஞ்சம் இருக்கும். அது கொஞ்ச நாளில் சேச்சுரேட் ஆகிடும். அதனால் புதுசாக உருவாக்குறதும் அதை வச்சு மறுபடியும் அதை க்ரியேட் பண்ணுவாங்களே தவிர பழசை புதுசாக யாரும் தடுக்க முடியாது. வாரத்துக்கு 7 படம் 8 படம் வருது. எந்த தேட்டர்லையுமே க்ரௌடு கொஞ்சம் கம்மியாக இருக்கு. உங்களுக்கு 2 படம் 3 படம் இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன சார்? அது எந்த 2 படங்கிறது தான் நம்ம சொல்லணும். இப்போ வந்து அப்படி கிடையாது. 10 படம் வந்தாலும் ஒரு வெளியே தெரியாத ஒரு படம் வந்து டக்குன்னு ஓட ஆரம்பிக்குது. அதனால் வந்து எத்தனை படம் வருதுங்கிறது பெரிய விஷயம் இல்லை. படங்கள் அதிகமாக வர்றது அது வளர்ச்சியை தடுக்குதுங்க உண்மை தான். அதை ரெகுலரைஸ் பண்ணுங்கிறது வந்து ஒரு நியாயமான கோரிக்கை தான். அதை தயாரிப்பாளர்கள் வந்து தியேட்டர் ஓனர்ஸோட ஒரு ஜாயின்ட் கமிட்டியாக உட்காந்து அதை ரெகுலரைஸ் பண்ணி வாரத்துக்கு 4-5 படங்கள் வந்ததுன்னா அது சரியான படங்களாக வந்ததுன்னா நிச்சயமாக நல்லாயிருக்கும். புற்றீசல் மாதிரி வர்றது வந்து எல்லா துறைக்கும் சரியான விஷயம் இல்லை. தமிழ் திரைப்படத்துறைக்கும் சரியான விஷயம் இல்லை. ப்ரொடியூசர் கவுன்சிலோட 1 to 1 நம்ம வந்து வெளியே வந்திருக்கோம். இதே சமயம் புதிய சங்கங்கள் அமைப்பை வந்து பெப்சியில் இணைச்சிட்டு இருக்கோம். பெப்சியை பலப்படுத்துறதுக்கான ஒரு முயற்சியாக சரி. பெப்சி ஏற்கனவே பலமாக இருக்குது. அதை வந்து பலப்படுத்த வேண்டிய அவசியம் இனி இல்லை. அவங்க வந்து வர்றவங்க தங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்புன்னு நினைக்கும் போது இது மாதிரி வந்து ஏறக்குறைய வந்து ஒரு 10 சங்கங்கள் என்கிட்ட கேட்டே இருக்காங்க. அதெல்லாம் நாங்கள் வந்து யாரையும் ஒன்றும் ரெக்கக்னைஸ் பண்ணல. யாரும் எங்களை விரும்பி வேலைக்கு வச்சுக்கிறது இல்லை. அவங்க தேவைப்படும் போது தான் வேலைக்கு வச்சுக்கிறாங்க. அதனால் வந்து நாங்கள் முதல்ல நான் மேடையில் சொன்ன மாதிரி தான் எங்களோட தவறுகள் நாங்கள் வந்து சரி பண்ணிகிட்டே வந்திருக்கோம். இந்த 10 வருஷத்தில் வந்து ஏறக்குறைய 80% 90% தவறுகள் நான் சரி பண்ணியிருக்கோம். தயாரிப்பாளர் மற்றவங்களோட தவறுகளை சரி பண்ணிட்டாங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரி நல்லா மற்றவங்க மேலே கோவப்படுறதுல எங்கே வலி இருக்கோ எந்த நோய் இருக்கோ அந்த நோய்க்கு மருந்து கொடுக்கணுமே தவிர பக்கத்து வீட்டுக்காரங்க போய் மருந்து கொடுத்தா உங்கள் வீட்டில் இருக்கிற வந்து மருந்து நோய் சரியாகாது. அதனால் அவங்கவுங்க நோய் அவங்களுக்கு தீர்த்துக்க வேண்டியது தான். எங்கள் மேலே கோவப்படுறது வந்து அது தவறான விஷயம். புதிய படங்களுடைய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிட்டு இருக்க தொடர்ந்து இல்லை வெளிமாநில யூனிட்டுகளையும் அவங்க பயன்படுத்துறதுக்கான ஒரு முனைப்பில் இருக்காங்க. இப்போ இதை பெப்சி எப்படி எதிர்கொள்ள போகுது தமிழ்நாட்டில்? எங்களோட தேவை இருக்க வரைக்கும் எங்களை யாரும் ஒன்றும் சரி பண்ண முடியாதுங்க. எங்களோட தேவை இருக்க வரைக்கும் எங்களை யாரும் வந்து அவாய்ட் பண்ண முடியாது. வெளிமாநிலத்தில் யூனிட் வந்தாலும் நாங்களும் வெளிமாநிலத்தில் போய் ஒர்க் பண்ணுறோம். அதனால் வந்து இது வந்து இப்போ நடந்ததில்லை. 1967 கூலி கட்டதாக பக்கத்து ஊர்லேருந்து வந்து அறுவடை பண்ணதுலேருந்து இந்த பிரச்சனை வரதான் இருக்கும். எங்களுடைய பிரச்சனை என்ன சரியாக இருக்கா இல்லைன்னு வந்து அது அந்த பிரச்சனைக்கு வந்து தீர்வு காரணமே தவிர வந்து நீங்கள் வந்து பக்கத்து மாநிலம் தம் வீட்டில் பிரச்சனை வந்தால் பக்கத்து வீட்டு போய் சாப்பிட்டா எவ்வளோ நாள் சோறு போடுவாங்க. அதனால் வந்து இதெல்லாம் சரியான விஷயம் இல்லை. அது சரி பண்ணும் காலம் சரி பண்ணும். அதை சார் இந்த கதை திருடுன்றது வந்து ஒரு பெரிய சர்ச்சையாகவே இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து ஸ்வான்லேருந்து சிலர் வெளியில் போயிட்டு இருந்தாங்க. அப்புறம் டைரக்டர் சைன் மூலமாக போயிட்டு அப்படின்னு பரவாயில்ல வந்து கோர்ட் வரைக்கும் போகுது. அதுக்கு ஒரு முடிவு பண்ணுறதுக்கு என்ன வழி இருக்கா சார்? ஏன்னா பல கிரியேட்டர்ஸ் வந்து அதனால் பாதிக்கப்படுறாங்க. சார் என்னோடய கதையை நான் என் மனசுக்குள்ளே வச்சுருக்க வரைக்கும் என் கதை. உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணால் அது நம்ம கதை. எல்லாரோட டிஸ்கஸ் பண்ணால் அது எல்லாரோட கதை. அதனால் வந்து இப்போ வந்து கற்பனைங்கிறது வந்து ஒருத்தருக்கு தான் சொந்தங்கிறது வந்து இப்போ கேப்டன் பிரபாகரன் மாதிரி 10 படங்கள் வந்துடுச்சு. அதனால் வந்து அது எனக்கு தான் சொந்தம்னு சொல்ல முடியாது. பொதுவாக வந்து இன்றைக்கி என்னென்னா ஒரு தனிப்பட்ட கதை அதாவது வந்து ஒரு ட்ராமடைஸ் கதையை நான் உருவாக்குறேன்னா அந்த கதை எனக்கு சொந்தம் என்னோடய மூலையில் தான் வந்திருக்கும். ஆனால் நான் பொது விஷயத்துலேருந்து ஒன்று உருவாக்குறேன். இப்போ சமூகத்துலேருந்து ஒரு கருத்தை எடுத்து நான் உருவாக்குறேன்னா அந்த கருத்து எல்லாருக்கும் பொதுவானது. ஒரு பேங்க்லேருந்து ஒருத்தர் கடன் கேட்குறாரு, அதில் ஒரு சூசைட் பண்ணார். இந்த கண்டென்ட் வச்சு 1000 படம் வர முடியும். 1000 பேரும் என் கதைன்னு சொல்ல முடியாது. கேப்டன் போன மாதிரி 1000 கதை வரும். புலன் விசாரணை மாதிரி 1000 கதை வரும். இதெல்லாம் என் கதைன்னு சொல்லிக்கிறது வந்து சரியான விஷயமாக கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். என்ன இப்போ முந்தானை முடிச்சிருக்கு, அதில் வந்து அந்த குழந்தையை போட்டு தாண்டுங்கிறாரு. தாண்டுறது படப்படத்து வந்துருக்கு. ஆனால் பண்ண தவறுக்கு அந்த டக்குன்னு அந்த குழந்தை தன் மடியில் எடுத்துக்கிறது ஒரு தாயாக மாறுறதுங்கிறது இருக்கு இல்லையா? அது பாக்கியராஜரோட கற்பனை. அந்த கற்பனை தான் அவரோட கற்பனை. அது மாதிரி அந்த கற்பனையை திருட்டு போனால் திருட்டுன்னு சொல்லலாம். இப்போ ஒரு பேங்க்லேருந்து நான் கடன் வாங்கினேன், கடன் நான் சூசைட் பண்ணிட்டேன், இது என்னோடய கதை தான்னா இது 1000 விஷயம் நடக்குது. ஒரு ட்ரெயின் டிராவரி நடக்குது, செயின் ஸ்நாச்சிங் நடக்குது. இதை வச்சு ஒரு கதை பண்ணும்போது இது மாதிரி 1000 விஷயங்கள் அவங்க பண்ணுறாங்கன்னா என் கதை தான்னு இது யாரும் சொல்ல முடியாது.
சார் இந்த பேட் கேர்ள் படத்தோடைய டீசர் பார்த்தீங்கன்னா அது சம்பந்தமா சில சர்ச்சைகள் கிளம்புது சார், எப்படி என்ன சொல்லுங்க? அதாவது வந்துமா சாதம் கொதிக்கும் போது அதனோட முனையில் வந்து அரிசி வந்து வெளியே வந்துடும். வரும்போது அதை பார்த்து சாதம் வேதம் சொல்ல முடியாது. திரைப்படத்தை பார்க்காம அது நாங்களாக ஒரு இன்னும் அனுமானிச்சுக்கிட்டு இந்த குருட யானையை பார்த்தோம்மா இந்த கதை இப்படி இருக்கும் அந்த கதை அப்படி இருக்கும். இப்போ அரங்கேற்றத்தை வந்து டீசர் விட்டால் 100 மடங்கு அந்த படத்துக்கு எதிரான கருத்தாக கூட வந்து அமையும். அப்போ அதனால் சில நேரங்களில் வந்து ஒரு ஸ்பார்க்கை க்ரியேட் பண்ணுறதுக்கு சில விஷயங்கள் வந்து டீசராக யூஸ் பண்ணலாம். அந்த படத்தை பார்த்து அப்புறமா தான் முழுமையாக என் கருத்தை சொல்ல முடியும், தவிர டீசரை பார்த்து நான் கருத்து சொல்கிறது விரும்பல. அதில் வந்து பள்ளி குழந்தைகளே வந்துட்டு ஆல்கஹால் இதெல்லாம் பண்ணுற மாதிரியான அது சரியானதாக இப்போ இருக்கா இல்லையா? எவ்வளோ நீங்கள் சோஷியல் மீடியாவில் வந்து டாஸ்மார்க்கில் போய் யூனிஃபார்மில் வந்து வாங்குற மாதிரி நீங்கள் காமிச்சிருக்கீங்க, உங்கள் நியூஸ் மீட்டில் காமிக்கலையா? அப்போ காமிக்கக்கூடாதுங்கிறீங்களா? ஏன் நீங்கள் காமிச்சிங்க? இப்போது நடக்குது காமிக்கணும் நீங்கள் சொல்கிறது உங்களுக்கு உரிமை இருக்க மாதிரி அதை வந்து சரியானதாக சொல்லியிருக்காங்களா தவறானதாக சொல்லியிருக்காங்கன்னு பணம் வந்தப்போ தான் சொல்ல முடியும். அதனால் படத்தை பார்க்காம கருத்து சொல்லிக்கிறது அறவேக்கிட்டத்தனமாக தான் நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. சில வந்து எல்லாரும் பேசி ஏற்கனவே 2 சங்கம் தான் அவங்க அப்ரூவ் பண்ணணும். ஒன்று வந்து ஒளிப்பதிவாளர் சங்கம், ஒன்று வந்து எடிட்டர்ஸ் யூனியன். இவங்க தான் உங்களை ரெக்கக்னைஸ் பண்ணணும். அவங்க எல்லாரோடையும் பேசி யாருக்கும் பிரச்சனை இல்லாமல் கொண்டு வந்து உங்களை நம்ம ஃபெஃப்சியில் ரெக்கக்னைஸ் பண்ணுறோன்றதுக்கு நிச்சயமாக பண்ண முடியுங்கிற உறுதியை நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். அதுபோல் அரசாங்கத்துக்கிட்டையும் மத்திய மாநில அரசாங்கத்துக்கிட்ட சொல்லி உங்களுடைய ரெக்கக்னைஸை உங்களுடைய இருப்பை எப்படி வந்து மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு விருது கொடுக்கும்போது ஒரு சந்தோஷமும் ஒரு இதுவாக இருக்கும், அது மாதிரி வந்து ஒரு டான்ஸை கட் பண்ணி உங்கள் 3 பேரை மேடை ஏற்றும் போது நிச்சயமாக நீங்கள் மட்டும் மகிழ மாட்டீங்க, உங்களோட வளர்ச்சியை வந்து உலகத்துக்கு காமிச்ச மாதிரி இருக்கும். நிச்சயமாக அதுக்குண்டான முயற்சியை நாங்கள் வந்து ஸ்டெப்ஸை நாங்கள் எடுக்கிறோம், அதை நீங்கள் கவலையப்பட வேண்டாம். மற்றபடி இன்றைக்கி இந்த விழா நடத்த போகிறீங்க. இந்த விழா நடத்துறதுங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. விழா நடத்தும்போது ஒரு கல்யாணம் நடத்தும்போது புதிய சொந்தங்கள் வரும், இருக்கிற சொந்தங்கள் போயிடும். அங்கே கல்யாணத்தில் சில பிரச்சனைகள் வரும். அது மாதிரி வந்து நான் ஒரு 4-5 ஃபங்க்ஷன் எடுத்திருக்கேன். 4-5 ஃபங்க்ஷன் முடிவில் என்னோடய நண்பர்கள் 4-5 பேர் எங்கிட்ட வெளியே போயிட்டாங்க. ஏன்னா சரியாக ரெகக்னைஸ் பண்ண முடியாது. நம்ம இருக்கிற மேடையில் நம்ம வந்து சின்ன சின்ன விஷயமா நினைப்போம், ஆனால் அந்த மேடையில் அங்கீகாரம் இல்லாமல் போயிடுச்சுன்னு சில பேர் வருத்தப்படுவாங்க, சில பேர் எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க வருத்தப்படுவாங்க. அதனால் வந்து நீங்கள் வந்து இதில் சிறப்பாக என்ன பண்ண முடியும்னா என்னெல்லாம் பண்ண போகிறவங்க நீங்கள் வந்து எல்லாருக்கும் முதல்ல சொல்லிடணும். இதுதான் நடக்க போகுது, இதுதான் நடக்க போகுதுன்னு இந்த எல்லாருக்கும் சொல்லிட்டீங்கன்னா இந்த விழா வந்து கடைசி வரைக்கும் மிக சிறப்பாக கொண்டு. ஏன்னா முதல் முயற்சி இல்லையா, கன்னி முயற்சிங்கிற போது சில தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்கும். அதனால் உறுப்பினர்கள் நீங்களும் புரிஞ்சுக்கிட்டு இது வந்து டிரைவிங் சீட்டில் இருக்கும்போது வந்து எதிர்க்க வண்டி எப்படி வருதுன்னு பார்த்து தான் நம்ம வண்டியை திருப்ப முடியும். பின்னாடி நீ லெஃப்ட்டில் போகிறேன்னு சொல்லிட்டு டக்குன்னு ரைட்டை திருப்பிட்டியேன்னு வந்து பின்னாடி இருக்கிற பேசஞ்சர் சொன்னால் எதிர்க்க என்ன பிரச்சனை வருது, எதிர்க்க வண்டி அவன் சரியாக வந்தாலும் நம்ம லெஃப்ட்டில் போயிட்டுருக்கலாம், அவன் ரைட்டில் ஏறி வரும்போது நம்ம ரைட்டில் திருப்பி உள்ளே போக வேண்டிய ஒரு கட்டாயம் கூட வரும். அது மாதிரி அந்த டிரைவிங் சீட்டில் இருக்கும்போது பல்வேறு பிரச்சனைகளை தலைமையில் இருக்கவங்க அனுபவிப்பாங்க. அதனால் கூட இருக்க நிர்வாகிகளோ இல்லை வந்து உறுப்பினர்களோ தயவுசெய்து நீங்கள் அதை வந்து அதை புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அந்த வந்து சிறப்பாக கொண்டு வர முடியும். அதனால் இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் நீங்கள் வந்து உங்கள் சங்கத்தை மிக சிறப்பாக நடத்திக்கிட்டீங்க. நிச்சயமாக இது ஒரு நல்ல சங்கமாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்தே தேரணும், நீங்கள் இல்லைன்னா இன்னொருத்தர் வருவாங்க. தமிழ் சினிமாவுக்கு இந்த சங்கம் மிக மிக அவசியம். எப்படி வந்து முன்னாடி 24 சங்கங்கள் இருந்தது, ஃபிலிமில் 24 ஃப்ரேம் இருந்தது, அப்போ 24 சங்கம் இருந்தது. இப்போ டிஜிட்டல் மாறும்போது 25 ஃப்ரேம் ஆகிடுச்சு இல்லையா, அப்போ 25ஆவது ஒரு இது வந்து அமைப்பு தேவைப்படுது. இது இல்லைன்னா அது வந்து ஃப்ளிக்கர் வரும் இல்லைங்களா. இப்போ டிஜிட்டலாக மாறிட்ட பிறகு 24 ஃப்ரேமில் ஓட்டினோமா அது ஃப்ளிக்கர் வரும். அதனால் கண்டிப்பாக இந்த சங்கம் தேவைப்படுது. இது தேவைப்படுறது கட்டாயம். அதை நீங்கள் வந்து அதை ஃபுல்ஃபில் பண்ணும்போது இந்த குறையெல்லாம் இல்லாமல் கொண்டு வந்து நீங்கள் அந்த ஒன்று சேர்த்துட்டிங்கன்னா நிச்சயமாக இந்த சங்கம் வந்து ஒரு மிக சிறப்பான சங்கமாக மாறும். அதுபோல் இன்னொரு விஷயம் என்னென்னா, ரவிக்குமார் பேசும்போது ஒரு நல்ல விஷயம் சொன்னார். முன்னாடி வந்து நான் ஒரு 4 தடவை யூஸ் பண்ணேன் வந்து விஎஃப்எக்ஸ் பண்ணும்போது படம்லாம் எடுத்துகிட்டு இது இந்த வேணும், இங்கே அது வேணும், அது வேணும்னு சொல்லும்போது அங்கே உட்காந்து அதுக்கப்புறம் 1000 கரெக்ஷன் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் இப்போலாம் இல்லை, ஸ்கிரிப்ட் ரெடி ஆகும்போது இந்த கனவை கூட நிறைவேற்றுறதுக்கு ஒரு ஆள் வேணுங்கிற மாதிரி ஒரு சூப்பர்வைசர் கூட வந்துடுறாங்க. ஆனால் அவங்க இப்போ நானே ஒரு பிரம்மாண்டமான கனவோட வரேன்னா என்னோட கனவை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு யார் வரக்கூடியும்? அப்போ என்னை புரிஞ்சவங்களா என்னை விட திறமையானவங்களா வரணும் இல்லைங்களா. அவங்க அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணலைன்னா அவங்களோட தவறில் அந்த டெக்னிக் ஃபெயிலியர் ஆகிடும். அப்போ மற்றவங்க என்ன சொல்லுவாங்கன்னா சரியில்லைப்பா அதெல்லாம் விஎஃப்எக்ஸ்லாம் போய் பாரு எப்படி வந்துச்சு பாரு படம் அப்படின்னு வந்து இந்த டெக்னிக் 100% சரியானது. இது ஃபெயிலியர் ஆச்சுன்னா டெக்னீஷியனோட கவனக்குறைவாலோ இல்லை இனபிலிட்டியால் தான் ஃபெயிலியர் ஆகும் தவிர இந்த டெக்னிக்கலாக ஃபெயிலியர் ஆகாது. அப்போ நீங்கள்
அதை கொண்டு வரும்போது மிக சிறப்பான டெக்னீஷியன்ஸாக வர்றதுக்கு உண்டான இது வந்து நீங்கள் எக்யூப்மெண்ட் பண்ணிக்கணும். இன்னொன்று, பல தயாரிப்பாளரோட இன்னைக்கு பிரச்சனை என்னென்னா, சார் நீங்கள் அவங்க ரெகக்னைஸ் பண்ணாதீங்க, பண்ணிட்டீங்கன்னா அவங்க சிண்டிகேட் ஆடுவாங்க, எங்களுக்கு வந்து மூனப்பள்ளி பண்ணுவாங்க அப்படின்னு. தயாரிப்பாளர்கள் இல்லாமல் சினிமா கிடையாது. அது நாங்கள் பரிபூர்ணமாக உணர்ந்திருக்கோம். அது மாதிரி நீங்களும் பரிபூர்ணமாக உணரணும். உள்ளே வரும்போது எப்படியாவது உள்ளே கொண்டு வந்துட்டு அப்புறம் கவுத்துலாம் நீங்கள் நினைக்கக்கூடாது. உள்ளே வரும்போது இந்த மாவு இதுக்கேற்ற பணியாரம், உங்களுக்கு இவ்வளோ பெரிய பணியாரம் வேணும்னா இவ்வளோ மாவு தேவைப்படுங்கிறத முதல்ல நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா தயாரிப்பாளர் ரெடி ஆகிடுவாங்க. இப்போ கூட வர டெக்னீஷியன் இல்லை, முதல்ல கொஞ்சம் சொல்லிங்க, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாங்க போது இன்றைக்கி தயாரிப்பாளருக்கு வெளியேந்து பணம் வரக்கூடிய ஒரே ஒரு சோர்ஸ் கூட கிடையாது. முன்னாடி ஒரு 10லேருந்து 20 சோர்ஸ் இருந்தது. டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்து, ஃபைனான்ஸ்லேருந்து, நெகட்டிவ்லேருந்து, சாங்லேருந்து பல்வேறு விதமான வருமானங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருந்தது. இன்றைக்கி எந்த வருமானமும் கிடையாது. எல்லா பணமும் தயாரிப்பாளரோட பாக்கெட்லேருந்து தான் எடுத்தாகணும். அப்போ வேற வருமானம் வர முடியாத ஒரு கட்டத்தில் வந்து தயாரிப்பாளர் கடைசி நேரத்தில் வந்து லாக் ஆகிடுறாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க கொண்டு வந்து ஒரு ரூபா கொண்டு வந்து சேரும்போது அது மிகப்பெரிய ஒரு பட்ஜெட் ஆகிடுது. அதனால் நீங்கள் வந்து ரொம்ப ஆனஸ்டாக இருக்கணும். வந்தால் வா, வரலன்னா போங்க, இல்லைன்னா நீங்கள் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். உங்களால் வந்து ஒரு 100 ரூபாயை நீங்கள் வந்து பட்ஜெட் கொடுத்துட்டீங்கன்னா அந்த 100 ரூபாயை விட மேலே போகக்கூடாது. அப்போ நீ டைரக்டர் வந்து உங்கள்கிட்ட சொன்னார், கடைசி என்ன சொல்கிறாரா, இல்லை சார் டைரக்டர் கொடுக்கும்போது இவ்வளோ ஃப்ரேம்ஸ் இருந்தது சார், அப்புறம் இவ்வளோ ஆயிடுச்சு, அதனால் நாங்கள் பண்ணிட்டோம், அப்படி இருக்கவே கூடாது. டைரக்டர் அவரோட கனவு எவ்வளோ நாள் இருக்கலாம், ஆனால் அதை சுமக்க போகிறவங்க தயாரிப்பாளர் தான். அப்போ நீங்கள் கன்சென்ட்டு, மானிட்டரி கன்சென்ட் வந்து ப்ரொடியூசர்கிட்ட வந்து வாங்கியே தீரணும். டைரக்டர் வந்து அவருடைய கனவை கொடுத்துட்டாரு. கொடுத்தோடனே நீங்கள் டைரக்டர் சொன்னார் மட்டும் இல்லாமல், ப்ரொடக்ஷன் மேனேஜர் சொன்னார் இல்லாமல், நீங்கள் தயாரிப்பாளர் சொல்லி சார் முன்னாடி நம்ம இவ்வளோ பேசணும், இப்போ இதெல்லாம் மாற்ற வேண்டியிருக்கு, மாற்றனா இவ்வளோ தேவைப்படுது, இவ்வளோ ஆகும் சார்ங்கிறது நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அவங்க ஒன்று எஸ் ஆர் நோ. நோ சொன்னால் பண்ணாதீங்க, எஸ் சொன்னால் பண்ணுங்கள். அப்போ வந்து கொஞ்சமாக பண்ணாலும் பரவாயில்ல, அதை சிறப்பாக பண்ணுங்கள். 10 நிமிஷம் பண்ண வேண்டி இருக்கலாம், அதை நீங்கள் 5 நிமிஷம் கன்வெர்ட் பண்ணுங்கள், இல்லை 3 நிமிஷமாக கன்வெர்ட் பண்ணுங்கள். ஆனால் அந்த 3 நிமிஷங்கிறது வந்து மிக தெளிவானதாக உலகத்தரத்துக்கு ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா முன்னாடி தமிழ் சினிமா வந்து தமிழ்நாட்டை விட்டு வெளியே போகல, இன்றைக்கி தமிழ் சினிமா வந்து விண்வெளிக்கே போய் சேர்ந்துருச்சு. இன்றைக்கி நான் ஃப்ளைட்டில் போனால் கூட நான் வந்து என்னோடய சினிமாவை பார்த்துட்டே போகிறதுக்கு எந்த நாட்டில் இருந்தும் நான் என் படத்தை பார்க்கல, எனக்கு யாரும் தேவையே இல்லை. அப்போது உலக மக்கள் எல்லாருமே தமிழ் சினிமாவை பார்க்குறாங்க. உலக சினிமாவை எல்லா உலக சினிமாவும் தமிழ் மக்கள் பார்க்குறாங்க. அப்போது நீங்கள் வந்து அதுக்கு ஈக்குவலான ப்ராஜெக்டை நீங்கள் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நீங்கள் இருக்கீங்க, உங்கள் படங்கள் இருக்குது. அதனால் தயவுசெய்து எந்த போகஸும் இருக்கக்கூடாது. உங்கள் மெம்பர்ஸுக்கு நீங்கள் சொல்ல வேண்டியது, நான் சொன்னது ஃபஸ்ட்டு எங்கள் மெம்பர்ஸுக்கு, அவங்க சரியில்லை இவங்க சரியில்லை நீ சொல்லாத, நான் சரின்னு முதல்ல சொல்லு. நான் சரி, என்கிட்ட தப்பு இல்லை, முதல்ல நம்ம தவறுகளை நம்ம கலைஞ்சிருக்கோம், அப்புறம் எதிராளி தவறுகளை பற்றி பேசுவோம். அப்போ நீங்கள் வந்து இதை உருவாக்கும் போது உங்கள் சைட்லேருந்து எந்த விதமான தவறும், டெக்னீஷியன்ஸ் தவறோ, இல்லை வந்து டெக்னிக்கல் தவறோ, இல்லை மானிட்டரி தவறோ எதுவுமே இல்லாமல் ஆனஸ்டாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எப்பவுமே நேர்மை வந்து முதல்ல கொஞ்சம் கஷ்டப்படும், ஆனால் அதுதான் நிலைச்சு நிற்கும். அது யாராலையும் வந்து வாய்மையை வெல்வதுக்கு யாராலும் முடியாது. அது மாதிரி நீங்கள் உங்கள் மெம்பருக்கு எல்லாருக்கும் சொல்லி அது சிறப்பானதாக கொடுங்க, சரியானதாக கொடுங்க. நிச்சயமாக தனிப்பட்ட முறையிலும் சரி, சம்மேளனமாகவும் உங்களுடைய வளர்ச்சிக்கு நாங்கள் உடன் இருப்போம் என்று கூறி நீங்கள் அனைவரும் சிறப்பாக பணிபுரியும் என்று கூறி வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.